வணக்கம் நண்பர்களே. மிதுன ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 15 நாட்கள் என்ன மாதிரியான பலன்களை உங்க வாழ்க்கையில பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். மிதுன ராசி நேயர்கள் பெரும்பாலும் அழகா கவர்ச்சியா இருக்கக்கூடியவங்களா வாயு ராசியை சேர்ந்தவங்களா இருப்பீங்க. புதனுக்கு சொந்த வீடு இதா இருக்கிறதால நீங்க மிருகசீரிஷம் 3-4 பாதம், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1-2-3 பாதங்களும் இந்த ராசி சார்ந்தவங்களா இருப்பீங்க. இந்த ராசியில பிறந்தவங்க சிந்தனை பிரியர்களா, நீங்க எதுலையுமே ஒரு தீர்மானத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றலா இருப்பீங்க. இந்த ராசிக்காரங்க எப்போதும் 2 பணிகளை கவனிக்கக்கூடியவங்க. சிந்தனை செய்யற பழக்கம் இருக்கிறதால எதையும் தீர்க்கமா ஆலோசிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. அடிக்கடி மாற்றங்களையும் புது பழக்கங்களை விரும்பக்கூடியவங்களா இருந்தாலும் தெய்வங்கள் மேல அதிக நம்பிக்கை கொண்டவங்களாகவும் இருப்பீங்க. அதே மாதிரி நீங்க எந்த ஒரு செயல்பு சொன்னதை சரின்னு சாதிக்கிற மனப்பான்மையும் ஓரளவு தாராள குணமும் கொண்டிருக்கக்கூடிய நீங்க முற்போக்கு சிந்தனை இருந்தாலுமே பழமையை விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்களுடைய நெருங்கிய பல நாட்கள் பழகினாலும் உங்களை மற்றவங்களால புரிஞ்சுக்க முடியாது. பல தொழில்களை செய்யக்கூடிய திறமை பெற்றிருக்கக்கூடிய நீங்க அதிக துயரத்தையோ பரபரப்பையோ உங்களால தாங்க முடியாது. அதே மாதிரி உங்க போக்குல விட்டுட்டா அபாரமா உழைச்சி வாழ்வுல முன்னுக்கு வருவீங்க. இப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரங்க சொந்தக்காரன் புதனா இருக்கிறதால நீங்க எப்போதுமே சிறப்பு பெற முடியும். மேலும் உங்களுக்கு இந்த வாரங்கள்ல எந்த மாதிரி பலன் கிடைக்க போகுதுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்ம தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஜோதிட ரீதியா அணுகிறது மூலமா ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும். வாராகியும் ஜோதிட நிலையத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது. இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்பட்டு வர பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்கள்ல என்ன மாதிரி பலன் ஏற்பட போகுதுன்னா, மே மாதங்கள்ல 3வது வாரங்கள்ல இருந்து திருக்கணித பஞ்சாங்கின்படி நவகிரகங்களோட சஞ்சாரத்தை பாக்குறப்ப சூரியன் ரிஷபராசியில இருக்கிறாரு, செவ்வாய் மீன ராசியில, புதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு மேச ராசியில அமர்ந்திருக்கிறதால மிதுன ராசி அன்பர்கள் பல வகையிலும் முன்னேற்றமான செயல்பாடுகள் தான் பார்க்க போறீங்க. இந்த வாரம் கிரகங்களோட சஞ்சாரம், கூட்டணி பார்வை உங்களுக்கு சுபவரிய செலவுகள் கொஞ்சம் ஏற்படுத்தியிருக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் என்னன்னா, எதிர்ப்புகளை கூட புத்திசாலித்தனமா முறியடிக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது இருக்குது. சூரிய பகவான் உங்க ராசியில 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க. அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரப்பணம் தாமதம் இல்லாம நீங்க கட்டுறது தான் இந்த காலத்துல நல்லது. வேலையினால கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருந்தாலுமே வீட்டுல உங்க மனங்கோலாம நடந்து கொள்வாங்க. புதுசா நண்பர்களோட அதிகமா நம்பி எந்த ஒரு விஷயங்களும் ஈடுபடாதீங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க கலந்து ஆலோசிக்காம இருக்கிறது நல்லது. அதே மாதிரி சந்திரனோட சஞ்சாரம் ஏற்ற இறக்கமான பலனை தான் கொடுக்கும். கமிஷன் வியாபாரத்துல இருந்துட்டு வரவங்களுக்கு எதிர்பார்த்த பலன் இந்த வாரங்கள்ல தொடர்ந்து கிடைக்கும். செவ்வாய் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதால வியாபாரத்துல நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி தருவாங்க. பொருளாதார வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு இந்த வாரங்கள் இருக்கும். இரும்பு சம்பந்தமான உபகரணங்களை கவனமாக பயன்படுத்திட்டு வாங்க. அதே மாதிரி புதுசா அறிமுகமாகிற பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, அவங்களுடைய பழக்கங்களை நெருக்கமா நீங்க வச்சுக்கொள்ளாம இருக்கிறது நல்லது. புதன் 11ஆம் வீட்டுல இருக்கிறதால அரசாங்கம் மூலமா பாராட்டு, பரிசு, லாபம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆன்லைன் வர்த்தகங்களில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வருமானம் பிரமிக்க வைக்கக்கூடிய வளவுல இருக்கும். குரு 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதால உங்களுக்கு எதிரிகளை உங்களிடமிருந்து விலக்க வைக்கக்கூடியவராக வருவாங்க. ஒரு சிலருக்கு வேலை மாறுதல், வேற இடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு வரலாம். சுக்கிரன் 11-12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அதிகமான உழைப்பு அதிக பலனை கொண்டு வந்து சேர்க்கும். இருந்தாலுமே மேலதிகாரிகளோட கவனத்தை ஈர்க்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கு இந்த காலத்துல. ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறதால நாடகம், சினிமா இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு பிரகாசமான பயனை அடைய முடியும். தொழில முழு கவனம் செலுத்திட்டு வாங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கேது 4ஆம் இடத்துல இருக்கிறதால நீங்க உடல் ஆரோக்கிய விஷயங்கள்லையும் தொடர்ந்து கவனமா இருந்துட்டு வர்றது நல்லது. மிதுன ராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலனா பார்க்குறப்ப மிருகசீரிஷம் 3-4 பாதங்களை உடையவங்களுக்கு புதன், செவ்வாய் இவங்களோட அம்சம் உங்களுக்கு இருக்கிறதால முயற்சி எல்லாமே வெற்றியாகும். இந்த மாதங்களும் சரி, வாரங்களும் சரி, வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக அமைஞ்சிருக்குது. விரயஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் அவங்களுடைய பார்வை உங்களுக்கு யோகத்தை தான் தருவாங்க. உடல்நிலையில் ஒரு முன்னேற்றம், உறவு விஷயங்களில் ஒரு ஆதாயம், வியாபாரம், தொழில வளர்ச்சி, போட்டியாளர்கள் உங்களிடமிருந்து விலகக்கூடிய சூழ்நிலை, செல்வாக்கு உயர்றது, புகழ் கிடைக்கிறது இது எல்லாமே பிரகாசமாக அமைஞ்சிருக்குது. இது வரைக்கும் பல விஷயங்களில் தடைகள் ஏற்பட்டிருக்கும். நீங்கள் செய்கிற முயற்சி எல்லாமே ஒரு தடங்கள் ஏற்பட்டிருக்கும். இனி எல்லாமே வெற்றியாகும். பணம் பல வழிகளில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அரசியல்வாதிகளாக இருந்தால் முந்தைய காலகட்டங்களில் இருந்துட்டு வந்த பின்தங்கிய நிலைமை மாறி செல்வாக்குங்கிறது அதிகரித்து தான் காணப்படும். பணியாளர்களாக இருக்கிறவங்க, சின்ன தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு நிலைமை உயர்ந்து தான் இருக்குது. சனி பாகிஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதால உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விருப்பம் நிறைவேறும். கூடவே உங்களுக்கு தெய்வ அருள்ங்கிறது இருக்குது. உடல் பாதிப்பு விலகும். குடும்பத்தில் இருந்துட்டு இருந்த சங்கடம் விலகி நிம்மதியான நிலைமை தான் உருவாகும். ஒரு சிலருக்கு புதுசாக சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பும்,
பிள்ளைகளோட மேற்கல்வி முயற்சி வெற்றியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெண்களா இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் யோகமான மாதமாகவும் வாரமாகவும் அமைஞ்சிருக்குது. திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் வரக்கூடிய வாய்ப்பு. இது வரைக்கும் பல திருமண ஏற்பாடுகள் ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி சரியான வரன் அமைஞ்சிருக்காது. இனி வரக்கூடிய காலங்களில் வரன் நல்ல வரனா வந்து அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு புதுசா வீட்டில் குடியேறக்கூடிய வாய்ப்பும், வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். வாய்ப்புகளை நழுவ விட்டுறாதீங்க. விவசாயிகளா இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு நிறைவேறும். மாணவர்களா இருக்கிறவங்க நீங்க விருப்பப்பட்ட கல்லூரியில சேரணும்னு நினைக்கக்கூடிய இடங்கள்ல இடம் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க பெருமாள் வழிபாட்டை இந்த மாதம் முழுவதுமே செஞ்சுட்டு வர்றது நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்சதை அடையக்கூடிய யோகங்கிறது இயல்பாகவே இருக்குது. முன்னேற்ற பாதையில் நடப்படுறவங்களுக்கு இந்த மாதங்களில் கூட சனி பாகிஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதால தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, லாபத்தை தான் ஏற்படுத்தி தருவாங்க. துணிச்சல், தைரியம் இது எல்லாமே உங்கள் மனசில் அதிகரிக்கும். அதே மாதிரி எதிர்களிடமிருந்து கூட பாதுகாப்போட வழக்குகளை வெற்றியை வாரி வழங்கக்கூடியவராக இருக்கிறாங்க. அதே மாதிரி லாபாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறது தொழிலில் முன்னேற்றங்கிறது ஏற்படும். பணம் பல வழியிலிருந்து வரப்போகுது. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விருப்பம் வந்து நிறைவேறும். செல்வாக்கு கூடவே அதிகரிக்கும். பூர்வீக சொத்து மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது நல்ல முடிவுக்கு வரக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்குது. இது வரைக்கும் பல நெருக்கடிகளை சந்திச்சு அந்த நீங்கள் இனி அந்த நெருக்கடிகள் குறைய ஆரம்பிக்கும். வெளிநாடு போகிறதுக்காக நீங்கள் மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும். ஒரு சில பேர்த்துக்கு புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதங்களில் செய்யலாம். அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு ஆதாயமான மாதமாக தான் இருக்குது. தைரியமோட செயல்படுங்க, வெற்றிங்கிறது கிடைக்கும். அனைத்துலையுமே லாபமான நிலைமை தான் இருக்குதுன்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருந்துட்டு அந்த பிரச்சனை விலகும். பெண்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றங்கிறது ஏற்படும். நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி கிடைக்கும். திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு வரன் வரக்கூடிய வாய்ப்பும், ஒரு சிலருக்கு புதுசாக வேலைக்கு முயற்சி செய்வீங்க. சுயதொழில் செஞ்சுட்டு வருவீங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே லாபம் இருக்குது. கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு புதுசாக ஒப்பந்தங்கிறது கிடைக்கும். விவசாயிகளாக இருக்கிறவங்களுடைய வருவாய் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வாரங்களில் அமைஞ்சிருக்குது. மாணவர்களாக இருக்கிறவங்க மேற்கல்வி முயற்சி வெற்றியாகும். அதே மாதிரி நீங்கள் பாலாம்பிகையை இந்த மாதம் முழுவதுமே வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்வு வளமாகும். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்க உடையவங்களுக்கு குருவோட அம்சத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சாதுரியம் சாணக்கியத்தனங்கிறது சொல்லிக் கொடுக்குறதில்ல, இயல்பிலே உங்களுக்கு இருக்குது. குறிக்கோள் அடையக்கூடியவராக இருக்கக்கூடிய உங்களுக்கு பல ஆதாயங்கள்ங்கிறது இந்த வாரங்களில் அமைஞ்சிருக்குது. 3ஆம் அதிபதி சூரியன் விரியஸ்தான குருவோட இணைஞ்சு சஞ்சாரம் செய்கிறது. அப்பப்போ கொஞ்சம் செலவுகளை அதிகரிக்க தான் வைப்பாங்க. கொஞ்சம் இந்த விஷயங்களை மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. ஆனால் அது எல்லாமே ஆதாயம், அதாவது உங்கள் மனசுக்கு மகிழக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கும். புதுசாக சொத்து வாங்குறது, வாகனம் வாங்குறது, நகை வாங்குறது இந்த மாதிரிலாம் ஏற்படுத்திக்கலாம். குடும்பத்தில் இனி சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமண வயசில் பெண்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வரன் அமையும். உங்களுடைய செல்வாக்கு உயரும், வருமானம் அதிகரிக்கும். தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் பல நெருக்கடிகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே இனி விலகும். பட்டம், பதவி, பொறுப்பு இது எல்லாமே தேடி வரும். அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க உங்கள் மனம் போல் வாழ்வு, அதாவது உங்களுடைய எண்ணம் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருந்துட்டு வர வியாபாரிகளுக்கு வெற்றி கிடைக்கும். உடலில் இருந்துட்டு இருந்த சங்கடமும் விலகும். வியாபாரத்தில் போட்டியாளர்கள் உங்ககிட்ட இருந்து விலகி போவாங்க. பெண்களாக இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரக்காரங்க வாழ்க்கை துணையோட இணக்கமாக இருப்பீங்க. குடும்பத்தில் செல்வாக்குங்கிறது அதிகரிக்கும். பணியில் இருந்துட்டு வந்து ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரும். ஒரு சிலருக்கு புதுசாக பொறுப்பு, விரும்பின இடமாற்றம் ஏற்படும். விவசாயிகளாக இருக்கிறவங்களுடைய விருப்பம் மொத்தத்தில் இந்த வாரங்களில் பூர்த்தியாகும். திறமையாக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு லாபங்கிறது நிச்சயம். பணியாளர்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதங்களில் இந்த வாரங்களில் நிலைமை வந்து நல்லா தான் இருக்குது. மாணவர்களாக இருக்கிறவங்க நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றியாகும். தொடர்ந்து நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே மீனாட்சி அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்வு வளமாக மாறும். மொத்தத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் பல வகையிலும் அதிர்ஷ்டத்தை பெற போகிறீங்க. தொடக்கத்தில் ஒரு சில செல்வாக்கு நபர்களோட உதவி, அவங்களோட ஆதரவு, வாய்ப்பு இது எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய நிலைமையில பல பணிகளை முடிக்க முடியும். இந்த வாரத்தில் நீங்கள் அதிகாரம் செய்கிறது, நிர்வாகத்திறமை அதிகரிக்க வைக்கிறது இது எல்லாமே உங்கள் செயல்பாட்டில் இருக்கும். உங்கள் பிள்ளைகளோட செயல்பாடு உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சியை தான் தரும். கூட்டு தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சாதகமான காலம்னு சொல்லலாம். நீங்கள் சரியான நபர்களோட ஆலோசனை செஞ்சுட்டு செய்ய வேண்டிய விஷயங்களில் முதலீடு செய்கிறது நல்லது. பல வகையில் லாபத்தை தரக்கூடிய இந்த வாரங்களில் உங்கள் தொழிலை நீங்கள் முன்னெடுக்கிறது நல்லது. அதே மாதிரி காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சி நிறைந்ததாக தான் இந்த வாரங்களில் தொடர்ந்து இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, எதிலுமே அவசரப்படாமல் நிதானமாக இருக்கிறது தான் நல்லது. அதிக முயற்சி எந்த அளவுக்கும் காரியத்திலையும் லாபம் உண்டாகும், பண வரவு அதிகரிக்க செய்யும். வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு இந்த மாதிரி பயணம்லாம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. எதை விரும்பினாலுமே அது கிடைக்க ஒரு வழி தெரியும். அதே மாதிரி ரொம்ப தூரத்துலேருந்து வர தகவல் கூட நல்ல தகவலாக வந்து சேரும். வழக்கு மாதிரி விஷயங்கள்லாம் சாதகமான நிலைமை தான் இருக்கும்.
தைரியமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை செயல்படுத்துங்க. வாழ்வில் முன்னேற்றங்கிறது இருக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு 15 நாட்கள் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.